பாருங்க காவேரி அழகா பாருங்க. டே அப்பா, மேகமூட்டங்கள் எல்லாம் செம்மையா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நாமக்கல் பஸ் இங்கே வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைமலையோட மேல் கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதாவது தலைமலை உச்சியில் வந்திருக்கக்கூடிய அந்த சஞ்சய் பெருமாள் கோயிலை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெப்பக்குளம் பகுதியை நம்ம பார்த்துருப்போம். தெப்பக்குளம் பகுதி வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த மேல் கோயிலுக்கு வந்து நம்மளால் போக முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தரைப்பகுதியில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்லாலான படிக்கட்டில் வந்து நம்ம ஏற போகிறோம். அதை தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கீழே இருந்து காலையிலேயே நேரமாக வந்து இதில் வந்து மேலே ஏறுறாங்க. இங்கே பாருங்கள், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேலே போயிட்டு வந்துட்டு கீழே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் கும்பல் இருக்குது. இப்போ நம்ம போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 போல் தான் நம்ம போயிட்டுருக்கோம். 7:30 to 8 மணி போல் போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து இதில் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகக்கோயிலை நோக்கி நம்ம வந்துடுவோம். அதாவது மேகக்கோயிலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். வாழைப்பழத்தை வாங்கிட்டு போலங்க, வாழைப்பழத்தை பிடிங்கிட்டு போயிடுச்சு குரங்கு. ஹாய், மாட்டிக்கிட்டாங்கய்யா நம்ம லைவுக்கு. எப்படா வந்தீங்க? நைட்டு வந்துட்டீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய். உங்க ஊர் பசங்கள பேசுனாங்க இப்ப கீழே. அது பேசவே மாட்டேன். நாங்க கூப்பிட்டு பேசுனேன். இப்பதான் வந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறது, லேட்டா நைட்டு மழை பெஞ்சதுல பாட்டியா? சரியா பாத்துப்போம். அதெல்லாம் நம்ம ஊர் பசங்களாம் வந்துட்டு போறாங்க. நைட்டே வரலையான்னு கேட்குறாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமலையோட மேல் பகுதிக்கு கொஞ்சம் கீழே. பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆஞ்சநேயர் கோயில் வந்து நம்ம பக்கத்துக்கு வர போகிறோம். தெரியுது பார்த்தீங்களா மேலே? அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு நம்ம வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மலையோட உச்சியில் வந்து நம்ம நின்று பேசியிருந்திருப்போம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஹலோ,
ஹாய் ஹாய் நல்லா நீதாயா பாப்பா அப்புறம் பாப்பாவை எடுக்காமையா சூப்பர் சூப்பர் அங்கே பாரு கலாய்க்கிறான் பாரு உன்னை கலாய்க்கிறான் பாரியா சரி போயிட்டு வாங்க பாய் கிளவுட்லாம் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வந்தாச்சுங்க. பாருங்கள் கும்பல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே போல் நம்மளோட ஆஞ்சநேயரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க பாருங்கள். இவங்கள வந்து இங்கே வரக்கூடிய இந்த தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து அவங்க மக்களுக்கு விரும்பப்படுது. பொரி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுவும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுவும் நிம்மதியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்துலன்னா குரங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். மற்ற நாளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்குல கீழே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேற்கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கோயிலுக்கு மேலே வந்து நம்ம போயிடுவோம். உங்களுக்கே அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் மேலே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் மலையோட வந்து உச்சி பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சுன்னா இது நல்லா இன்னும் நெருக்கமாக கூட்டாயிரும். உள்ளே போயிட்டு தான் நம்ம வெளியே வர முடியும். உள்ளே போய் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோடு கிடையாது இந்த டைமில். ஏன்னா கும்பல் அதிகமாக இருக்கிறனால நம்மளால் வந்து சரியான இப்படி வீடியோ எடுத்தாலும் அதை கரெக்டாக கவர் பண்ண முடியாது. இப்போ அடுத்து நம்ம வந்து கோயிலுக்கு மேலே போய் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முதல் பாட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. தலைமலையோட தெப்பக்குளம் பகுதியை வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமலையோட உச்சி பகுதி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமலையோட உச்சி கோபுரம். அதாவது இந்த சுற்றி மலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றி இருக்கிற மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உயர்ந்த பகுதி, உச்சி பகுதி. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமலை சஞ்சீவராய பெருமாள் வந்து இங்கே தான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த உச்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பக்தர்கள் வந்து கீழே இருந்து கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் வந்து மேலே வந்து கஷ்டப்பட்டு ஏறி வராங்க. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில், கீழே ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது. இது எல்லா சாமியும் வந்து பார்த்துட்டு மேலே வந்து பார்த்துட்டு மேலே இருக்கிற பெருமாளை வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து தலைமலையோட உச்சி பகுதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சின்ன சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உட்காந்துருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்திருப்பாங்க போல். வந்துட்டு சாமி கும்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையானது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டமும் நம்மளோட நாமக்கல் மாவட்டத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய மலை. கிட்டத்தட்ட 2 மாவட்டங்களோட பார்டரில் இருக்கக்கூடிய மலை வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமலை. இந்த தலைமலைக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கனாலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களாக தீர்ந்து போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 5 சனிக்கிழமைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பல் அதிகமாக இருக்கும். அதாவது புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் இவ்வளோ கும்பலை நீங்கள் உங்களால் வந்து பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிய மாதத்தில், அதாவது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் வந்து மேலே அதிகமாக வர மாட்டாங்க. ஒரு சில பேர் வருவாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோடி போடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாளி மாதிரி வச்சு நிறைய எண்ணெயை ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரிய திரி வச்சு திருக்கோடி போடுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆறு.
அந்த காவேரி ஆறு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து எல்லா கிராமங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போடக்கூடிய திருக்கோடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே வந்து அவ்வளோ பிரகாசமாக வந்து அந்த தீப ஒளி வந்து அவ்வளோ பிரகாசமாக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு பேச போகிறோம். தம்பி இங்க வாப்பா. வாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? எந்த ஊர்? உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள். ஒண்ணு கேளுங்க. ஏப்பா உனக்கு பேர் வைக்கலையா? வச்சிருக்காங்க. வாயாப்பட்டியா? எறும்பட்டினா எருமப்பட்டியா? சூப்பர். என்ன படிக்கிறீங்க? 12th 12th படிக்கிறேன். ஓகே. எப்பயா வந்தீங்க எல்லாரும்? இப்பதான் இப்பதான் வரீங்களா? எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சீங்க? 6 மணிக்கெல்லாம் ஏற ஆரம்பிச்சிங்க. சூப்பரியா. அப்ப எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 10 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. வாலசரம் என்ன யாரும் தெரியுதா? கனா சூப்பரியா. கனாவட்டிதான். சூப்பரியா கண்டுபிடிச்சா. கனகாவட்டிங்கிறது வந்து எங்க அம்மாயி ஊர், பக்கத்து ஊர் தான். அதான் சொல்றாரு. சூப்பரியா. சாப்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல. விருதமா? கீழே போய் தானா? சூப்பர். எப்படி கிளைமேட் எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஓகே. நம்மளோட இது வந்து யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா வேலு பசங்க. சரி, வேலு பசங்க சேனல்ல பாருங்க. நம்மளோட வீடியோ வந்து ஒளிபரப்பாகும். ஓகேங்களா? கண்டிப்பா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க்யூ. ஓகே, பரவாயில்ல. யூடியூப்ல போடணும். பசங்க வந்து சந்தோஷமா பேசுனாங்க. ரொம்ப நன்றிப்பா. ஏன்னா பேட்டி எடுக்க கூப்பிட்டாலே அங்கே ஒரு குரூப் ஓடுனுச்சு. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒட்டு சுற்றுன்னு ஒரு ஐவியம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதாவது இந்த மலை உருவாக்கப்பட்ட காலத்திலேருந்து ஒட்டு சுற்றினா வந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுனாலும் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு சுற்றுவாங்க. ஒட்டு சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100% டேஞ்சரான பிளேஸ் இது. ஆனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு கூட ஒட்டு சுற்றினவங்களாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷம், கிட்டத்தட்ட 2018-19 நினைக்கிறேன். இதில் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு சுற்றுறன்னு போயிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டார். அவர் வந்து முசிறியை சேர்ந்த ஒரு ஆட்டோக்கார நபர். அவர் வந்து ஒட்டு சுத்துறே சொல்லிட்டு இந்த சைடில் வந்து கீழே விழுந்துட்டாரு. இதுக்கு நேராக கீழே விழுந்துட்டாரு. அந்த கீழே விழுந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை வந்து நான் தான் கீழே வந்து கண்டுபிடிச்சி, அதாவது அங்கே இருக்கிற அந்த பகுதியில் இருக்க மக்களோட உதவியாக வந்து அந்த நபரை கண்டுபிடிச்சி, அதை தீயணைப்பு படையால் கூட மேலே வர முடியல, மீட்பு பணியால் மேலே வர முடியல. நாங்கள் கஷ்டப்பட்டு மேலே வேருக்குள்ளெல்லாம் உள்ளே புகுந்து மேலே வந்து அந்த பக்கத்தில் இருக்க, அதாவது புளியாம்பட்டி அந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்க மக்களோட உதவியோட அந்த நபரை மீட்டு எடுத்து எல்லாம் வந்து கவர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் கொண்டு போய் கீழே வந்து சேர்த்தோம். அவங்க குடும்பத்துக்கிட்ட வந்து நாங்கள் தான் சேர்த்தோம். அது வந்து அவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா அந்த நபர் வந்து ஒட்டு சுத்திர கீழே விழுந்து இறந்துட்டார். முதல் நாள் கீழே விழுவுறாரு. 2வது நாள் தான் நான் கண்டுபிடிச்சி எடுக்கிறோம். அவரை எடுத்துகிட்டு போய் அவங்க மக்கள் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு சுற்றுறதை வந்து தடை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கம்பி வேலி போட்டு, இந்த மாதிரி கீழே கம்பி வேலி போட்டிருக்காங்க. கம்பி வேலி போட்டு அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதாவது இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து உருவாக்கப்பட்ட மலை அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் வந்து இங்கே அன்னதானத்துக்குமே வந்து கீழே இருந்து அவங்களால முடிஞ்ச பொருட்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களே பாருங்கள். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 அடி இருக்கும். 5000 அடி இருக்கக்கூடிய வந்து 5000 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு மலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து அரிசி பருப்பு அவங்களால காய்கறி முடிஞ்சதை கொண்டு வந்து மேலே கொடுத்து அன்னதானத்துக்கு வந்து நிறையா மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே வந்துட்டு போனனாவே அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. அதை நினச்சிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதல் வந்து வச்சுட்டு போகிறாங்க. அந்த அவங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதல் வந்து சிறப்பான முறையில் செஞ்சுட்டு போயிடுறாங்க. இது ஓகே. இப்போ இந்த லொக்கேஷனில் இருந்து எனக்கும் வீடியோ இருக்குன்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து இன்றைக்கி நம்ம வேலு பசங்க சேனலை வந்து நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணுவோம். வேலு பசங்க சேனலை இந்த மாதிரி மலைகளை பற்றி இல்லாமல் நிறையா பசங்களை வச்சு நிறையா காமெடி சீன்ஸை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தலைமலையில் சுற்றி பாருங்கள். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த தலைமலையில் மேல் பகுதியிலேருந்து வீடியோ பேசணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அன்றைக்கி வந்து நிறைவேறிடுச்சு. இங்கே பாருங்கள், மேகமூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். மேலே வரும்போது இந்த மேகமூட்டம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் மேலே ஏறிடுவாங்கன்ட்டு அந்த ஏணியை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாட்ட பேச போகிறோம். ஆனால் நீங்கள் எப்போண்ணா வந்தீங்க? இப்போ தானே வந்தோம். எந்த ஊருங்கண்ணா? வடவத்தூர்ண்ணா, கீழே தானே. இவர் வந்து வடவத்தூர், அதாவது இந்த மலைக்கு பின்னாடி இருக்குது வடவத்தூருங்கிற ஊர். அங்கேருந்து வந்து நானே வந்திருக்காரு. எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? கரெக்டாக ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சோம். 5 மணிக்கு ஒரு 5-5:15 ஏற ஆரம்பித்தோம். பரவாயில்ல. அது மாதிரி எல்லாருமே வந்துகிட்டு இருந்தோம். எல்லாமே ஃபேமிலியோட வந்தீங்க? ஃபேமிலி வரல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓகே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜிஃபிட்டாக வந்து மேலே வந்துட்டு காலையில் 5 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது எல்லாத்தையுமே. ஏன்னா அந்த மழை வந்து பேஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மழையே இல்லை. எங்கள் ஊர் மக்களாம் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
ஆனால் புரட்டாசி மாதம்னாவே மழை பெய்யும். அதாவது இந்த புரட்டாசி மாதம்னா மழை பெய்யுங்கிற ஒரு ஐயமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் இருந்துச்சு. போன வருஷம் ஓரளவுக்கு மழை, அதுக்கு முந்தின வருஷம் நல்லா மழை பெஞ்சுது. இந்த வருஷம் கடந்த 2 மாதம் மழையே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதோட எஃபெக்ட் தான் இந்த பூச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்க முளைச்சு நிறையா பரவிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். காவேரி ஆறு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம். அதே ஒரு போல் இந்த பயிர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வியூ தெரியும் சூப்பராக. பாருங்கள், இது வந்து கொல்லிமலை வியூ வந்து சூப்பராக தெரியுது. அதாவது இந்த மலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக தெரியும். இந்த மலையில் எரியிற தீபம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முசிறி, இந்த பக்கம் வந்து முசிறின்னு ஒரு இருக்குது, தொட்டியம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளையப்பட்டி, அந்த ஏரியா வரைக்கும் அந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். மக்களே, இதே போல் பிரமாண்டமான வீடியோலாம் நம்ம சேனலில் வரும். அதே போல் வேலு பசங்க சேனலில் சில காமெடி விஷயம்லாம் எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது தலைமலைக்கு வராதவங்களுக்கு, தலைமலை இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லது நடக்குன்னு அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம திருச்சி மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய இந்த தலைமலை பெருமாள் கோவிலுக்கு அனைவரும் வந்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.